பிரைஸ் எல்லாம் என்னை வேதம் தியானம் பாக்கியம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்குரிய வேத பகுதி என்கிறது சங்கீதம் 9ஆம் அதிகாரம். அவர் பூச்சக்கரத்தின் நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனாகி கர்த்தர் நீதி செய்கிறவர் என்றும் நம்முடைய வழக்கை விசாரிப்பவர் என்றும் எளியவர்களாகிய நம்மை சிறுமைப்பட்டவர்களாகி நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நம்மை பாதுகாக்கிறவர் என்றும் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் வெட்டின குழியிலே அவர் தள்ளுகிறவராக இருக்கிறார் என்கிறதையும் நாம் இங்கு வாசிக்க முடிகிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்துள்ளமை நம்பி இருப்பான்னு சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே நாம் நம்பி இருக்க வேண்டும் என்று தாவீது நமக்கு சொல்லுகிறார். அவர் நம்முடைய நியாயத்தையும் நம்முடைய வழக்கையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை துதிப்பதும் அவர் செய்த அதிசயங்களெல்லாம் விவரித்து பேசுகிறதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்குள் மகிழ்ந்து கலிகூறுகிறது என்கிறது மேன்மையானது என்று சொல்லி, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாகிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் இந்த பக்கத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் எளியவர்களாக இருக்கலாம், சிறுமிப்பட்டவர்களாக நம்முடைய நம்பிக்கை கெட்டு போகிறதைப் போல இருக்கலாம். ஆனாலும் அவன் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாக நம்மை விசாரித்து நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறபடியினாலே நாமும் தாவீதைப் போல முழு இருதயத்தோடு தேவனை துதித்து அவருடைய அதிசயமெல்லாம் விவரித்து பேசுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமென்.